பெரியாரை பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு? பெரியார் வந்து உங்கள மாரியே பதவிக்கு பின்னால் அலைந்தவரா? அதிகாரத்துக்கு பின்னால் அலைந்தவரா? பெரியாரை விமர்சிக்கவே கூடாதா? விமர்சிக்கிறது கண்ணியமா விமர்சிக்கணும்ல. மறைந்த தலைவர் குறித்து விமர்சிக்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? மறைந்த தலைவர்களுக்குள்ளேயே ஒரு மோதலை உருவாக்குறது இருக்குல்ல. பெரியாரா பிரபாகரனா பார்த்துருவான் அப்படின்னு சொல்றீங்கல்ல. பிரபாகரன் வந்து ஆயுத போராட்டத்தை நடத்தியவர். பெரியார் அறிவு போராட்டத்தை நடத்தியவர். அவர் எங்கேயாவது கலவரத்தை வந்து தூண்டுகிற வேலையை வந்து பெரியார் எங்கேயாவது செஞ்சிருக்கிறாரா? அக்ரகாரத்தை கொளுத்துங்கன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? ஆதிக்கத்துக்கு பிராமணர்கள் வந்து ஆதிக்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆதிக்கத்தை அவர்கள் கைவிட்டு விட்டால் அவர்களோடு உறவாடுவதற்கு, அன்போடு உரையாடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அவர்களுக்கு நமக்கும் எந்த பகையும் இல்லைன்னு சொல்லக்கூடிய தலைவருங்க அவரு. கடவுள் மறுப்பு பேசுகிற போது கூட பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்காத ஒரு மதத்தை வந்து வழிபாடு செய்வதற்கு கட்டணம் கேட்காத கடவுளை நான் எதற்காக எதிர்க்க போகிறேன். ஜாதி என்கிற மரம் வெட்ட வெட்ட தலைத்துக் கொண்டே இருக்கிறது. கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் ஜாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாய்க்க முடியவில்லை. இந்த சாதி எதிர்ப்புக்காகத்தானங்க கடவுளை காட்டித்தான் எங்களுக்கான எல்லா உரிமையும் நீ வந்து கல்வியை பறிச்ச, அதிகாரமற்றவர்களா எங்களை மாற்றினா, எங்களை ஆடு மாடு மேய்க்கிறவனை வச்சிருந்த, எங்கள் பெண்களை வந்து நீ வந்து தேவதாசிகளாக மாற்றின, கோவிலுக்கு பணிப்பெண்களாக போனவங்களை பூராமே தேவனுக்கு அடியார்களாக இருந்தவர்களை, அந்த பெண்களை பூரா பாலியல் சுரண்டல் செய்தவர்களை தேவதாசி என்று இன்னைக்கும் ஒருத்தனை தனிப்பட்ட முறையில் திட்டணும்னா அந்த வார்த்தையை எல்லாத்தையும் உருவாக்குனது கடவுளின் பேரால். உடல் கட்ட ஏறுவதை உருவாக்குனது கடவுளின் பேரால். கடவுளின் பேரால் எங்க கல்வியை பறிச்ச உரிமையை சொல்றாரு சீமான். எங்களுக்கு பெரியார் வேணாம், நீங்களே வச்சுக்கீங்க, எனக்கு வேணாம், நான் பாத்துக்கிறேங்கிறாரு. எங்களுக்கு சீமான் வேண்டாம், நீங்களே நாம் தமிழர் கட்சிக்குள்ள வச்சுக்கோங்கன்னு பொதுமக்கள் சொல்றாங்களே. பெரியார் வேணாம்னா பெரியார் வந்து அறிவுடையவனுக்கு, 6வது அறிவுடைய அத்தனை பேருக்கும் பெரியார் தேவைப்படுறாரு. ஏமாத்தி பிழைக்கிறவன் சீட்டிங் பார்ட்டிகளுக்கு பெரியார் தேவையில்லை. ஏன்னா அவர் தடையா இருக்கிறார், பகுத்தறிவு தடையா இருக்கு. இவன் சரியா இருக்கிறானா இல்லையான்னு செக்அப் பண்ண வேண்டியது இருக்குல்ல. அதனால பெரியார் தடையா. நான் என்ன கேட்கிறேன், ஒரு 15-16 ஆண்டு காலம் பெரியார் மேடைகள்ல பேசுகிற போது பெரியார் தத்துவம் தவறு என்று உனக்கு தெரியவே இல்லையா? இவங்க வரலாறுல வேற என்னங்க இருக்கு? என்ன போராட்டத்துல வந்து இவங்க வந்து வரலாறு இருக்கு உங்களுக்கு? ஏதாவது உண்மையை தானே பேச முடியும். இவருக்கு ஏதாவது வரலாறு இருக்கா சொல்லுங்க? மோசடி செஞ்ச வரலாறு இருக்கு, ஏமாத்தின பெண்களை ஏமாற்றின வரலாறு, பண மோசடி செஞ்ச வரலாறு. என்ன அவருக்கு என்ன கருத்தியரா என்ன இருக்கு அவருக்கு? நீங்க அரசியலா பேசுறதுனா பேட்டியை தொடரலாம். இல்ல அவரை பத்தி அரசியலா ஏதாவது சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அவருக்கு இன்னும் அரசியல் இருக்குங்க, இந்த அரசியல் ரொம்ப தெளிவானதுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு அவரே மறுப்பு ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, அதையும் நான் சேர்த்து சொல்றேன். நீங்க சீமான் குறித்து பேட்டி எடுக்க தேவையில்லைங்க. சீமான் அன்றும் இன்றும் போட்டுக்கிட்டே இருங்க போதும். இவனுக்கு கேள்வி பதிலே தேவையில்லை. நான் சொன்னா உங்களுக்கு ஆபாசமா இருக்கு இல்லையா? அவர் என்ன நேற்று என்ன பேசினாரு, இன்னைக்கு என்ன பேசினாரு, ரெண்டே நீங்க போட்டுங்கன்னா நீங்க அது ஒரு 10-100 எபிசோடு பண்ணலாம். நீங்க அன்றும் இன்றும்